கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாயிறு மற்றும் திங்கள். சந்திரன் ராசியாதிபதி 8லே அமர்கின்றார், ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு திங்கள் செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக காட்டும். ஏனென்றால் ஞாயிறு திங்களை பொறுத்தவரை சந்திர பகவான் உங்களுக்கு 8லும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதன் பிறகு செவ்வாய் புதன் சந்திரன் உங்களுக்கு 9க்கு மீனத்துக்கு செல்வார், அங்கு சனியோடு சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் பொறுமை நிதானம், புதிய முயற்சிகளை எச்சரிக்கை வேண்டும். பெரிய முதல்கள் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்கு 9க்கு செல்கின்ற பொழுது சனியோடு சேர்க்கை பெறும் மனதில் சில அழுத்தங்கள் இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்து இத்தகைய நிலை இருந்தாலும் உங்களுக்கு 3லே செவ்வாய் பலமாக இருக்கின்றார். உங்கள் ராசியிலே சூரியன் புதன் அமர்ந்திருக்கின்ற புதன் ஆதித்ய யோகம் தெளிவான மன உறுதியை கொடுக்கும். ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 12லே அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் 12லே சேர்க்கை பெறும். சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். எனவே இந்த வாரம் நீங்கள் கந்தனை வணங்க வேண்டும், கந்த சஷ்டியை தினந்தோறும் கேட்க வேண்டும். அது மிக மிக நல்ல யோகத்தை தரும். மற்றபடி பார்க்கின்ற இந்த வாரம் ஆகஸ்ட் 12 அன்று சங்கடர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை அன்று மகா சங்கடர சதுர்த்தி. அது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில ஒரு சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று சொல்வோம். அதுவும் மகா சங்கடர சதுர்த்தி ஒரு மிக மிக விசேஷம். அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கேது 2லே இருப்பதனால் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் மனவேதனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அந்த நாள் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். கணபதியுடைய அருளை பெறுவீர்கள். மேலும் கந்தனையும் வணங்க வேண்டும். 3லே செவ்வாய் தான் உங்களுக்கு பலமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது நல்லது. மற்றபடி உங்களுடைய மனநிலை இந்த வாரத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமம் வருகின்றது, சனியும் சேர்க்கை பெறுவதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் நிதானமும் பொறுமையும் காட்டுங்கள். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. பொதுவாக 3லே இருக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடமான தன் சொந்த வீடாகப்பட்ட மேஷ ராசியும் பார்ப்பார். எனவே மனநிலையிலே குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு தான் நான் இறை வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கின்றேன். அதே சமயத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பில் இந்த வாரம் சந்திக்க மாட்டீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய மனநிலையில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சனியோடும் சேர்க்கை பெறுவதனால். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வெள்ளி சனி போன்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திரன் யோகத்தை தரக்கூடியதாக வந்து விடுவார். ஆகையால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அந்த 4 நாட்கள் பொறுமை காட்டுங்கள். வேலன் வெள்ளி சனி உங்களுக்கு சந்திரன் மிக சாதகமாக ராசிக்கு 10க்கும் 11க்கும் வருகின்ற நாட்கள் இருக்கின்றது. எனவே மாதத்தின் முற்பகுதியில் பொறுமை, பிற்பகுதியில் எழுச்சி இருக்கின்றது, வெற்றிகளும் இருக்கின்றது. இதுவே இவ்வாரத்தில் உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியத்துக்குரிய வாரமாக இருக்கின்றது. மொத்தத்தில் இறை வழிபாட்டு நாட்களாக இந்த முதல் 4 நாட்கள் அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்கு இவ்வார தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மற்றும் இந்த வாரத்தில் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதல் 4 நாட்கள் மிக நிதானம் வேணும். சந்திராஷ்டம நாட்கள் மிக மிக கவனம். இருப்பினும் உங்களுக்கு ராசிக்கு 8க்கு சந்திரன் வந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுவார். ஆனாலும் சந்திராஷ்டமம். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சந்திராஷ்டம நாட்கள் மிக மிக நிதானம். அதன் பிறகும் சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுவார். சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. உங்கள் ராசிக்கு அவர் அட்டமாதிபதி. எனவே அந்த நாட்களும் இந்த 4 நாட்கள் முதல் 4 நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அந்த 4 நாள் பெரிய முதலில் இல்லாமல் செய்வது தவிர்க்க வேண்டும். வங்கி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வழக்குகள் போன்றவற்றில் தான் மிக மிக கவனம் வேண்டும். குறிப்பாக வேலை நாட்களிலே அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பிற்பகுதி அவை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்.
ஆகையால் இந்த வாரம் முற்பகுதியில் நிதானம், அதன் பிற்பகுதியிலே எந்த ஒரு புதிய முயற்சியும் நல்ல விதமான வெற்றிகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் லாபம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12ல் இருப்பது உங்களுக்கு நன்மைதான். ஆகையால் லாபம் பொதுவாக இந்த வாரத்தில் நன்றாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. இந்த வாரம் பெரிய முதல் செய்வதில் எச்சரிக்கை வேண்டும். கடகராசியில் வேலை என்று பார்க்கின்ற பொழுது அரசு பதவியில் இருக்கின்ற முதல் 4 நாட்கள் மிக மிக பொறுமை, நிதானம், எச்சரிக்கை, எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் வேலை நிமித்தமாக பண விஷயத்தில் வங்கி பணியில் பணம் உங்களுடைய புறக்கக்கூடிய இடம். எனவே மற்றவர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய செயல்களில் நீங்களே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் முதல் 4 நாட்கள், அதாவது புதன் வரை. அதன் பிறகு உங்களுக்கு வேலை நிமித்தமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஐடி துறையில் இருக்கின்றவர்கள், ஐடி துறையை பொறுத்தவரை ராசியிலே புதன் அமர்ந்திருப்பதும் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் 11ஆம் தேதி. அது திங்களன்றே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எனவே இந்த நேரத்தை பொறுத்தவரை ஐடி துறையிலே எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லை. புதிய வேலை அதற்கான முயற்சிகள் என்று பார்க்கிற சந்திராசி நாட்களிலே திங்களென்றெல்லாம் தவிருங்கள். அது உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் இருக்கும், நடக்குமா நடக்காத என்ற ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கும். ஆனாலும் புதிய வேலை முயற்சிகள் நீங்கள் செய்வது முதல் 4 நாட்கள் புதன்கிழமை என்று செய்ய ஆரம்பித்தால் நல்ல விதமாக அந்த வேலைக்குரிய முயற்சியிலே சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிறையும். கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கவலை எதையும் பெரிதாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே நீங்கள் முதலீடு செய்யும் முதல் 4 நாட்கள் எச்சரிக்கையாக, மற்றபடி கலைத்துறை சாதகமாக இருக்கு. சுக்கிரன் போகமாகவே இருக்கின்றார். அரசியலை பொறுத்தவரை மிக மிக கவனம் முதல் 4 நாட்கள். பொதுவாக அரசியல் இருக்கிறவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள், எல்லாம் கவனம் செலுத்துவார்கள். ஆகையால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் என்பது உண்மை. விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல்களாக இந்த வாரம் நன்றாக இருக்குதுங்க ஐயா. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலாம் பாதிப்பில்லை. இதுவே கடகராசிக்குரிய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய வாரம். இவ்வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு, நீங்கள் கணபதி வழிபாடு, கந்த சஷ்டி வசத்தை கேட்பது தினந்தோறும் என்பது வெற்றியை தரும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவை நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக.